போகிற போக்க பார்த்தா பிஜேபிலேயே ஒரு ஏடிஎம்கே இருக்குதான் டவுட்டாக இருக்கு. அப்போ முன்னாள் ஏடிஎம்கேல இருந்த பிஜேபி காரர்கள் அப்படின்னு ஒரு தனி கட்சி ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு தெரியல உள்ளுக்குள்ளே. அப்போ திரு கே.பி. ராமலிங்கம் முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தவர். ஸோ வாட், இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறாரு? அப்போ அவர் எதுக்கு அவர் வந்து திரு செங்கோட்டையனுக்கு அவ்வளோ பேசணும்? இன்னொரு கட்சி சமாச்சாரம் தானே. ஒருங்கிணைந்த அதிமுக கேட்குறாரு திரு செங்கோட்டையன் அப்படின்னா, சார் அவங்க கட்சி பிரச்சனை சொல்கிறதுக்கு என்ன? ஒருங்கிணைந்த அதிமுக இது சேகர்பாபு கூப்பிடவா, ஏவாவளு கூப்பிடவா, நான் அங்கே போகணுமா, நயனானந்தரன் பிஜேபி போகணுமா, ஏடிஎம்கே போகணுமா, இதெல்லாம் தேவையே இல்லையே. அதே மாதிரி பிஜேபி அவங்க விமர்சனம் வச்சாங்கன்னா கேபி முனுசாமி பேசாத பேச்சா அவர் பேசினாருன்னு. அப்போ கேபி முனுசாமியும் ஜெயக்குமாரும் எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க. கூட்டணிக்கு முன்னாடி அவங்களுடைய பார்வை என்னவா இருந்துச்சு? கூட்டணி திரு அண்ணாமலை வந்து கூட்டணிக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாரு? திருநெல்வேலியில் அவர் பேரை சொல்லி உயிரை கொடுத்து முதலமைச்சராகும்னு சொல்லியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா டுடே கால்குலேட்டர் 10 தடவை சொல்றார். எங்களுடைய ஆப்வியஸ் சாய்ஸ் அவருங்க. அமித்ஷா சொல்லியிருக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய தலைவர் அவர் தாங்க, பெரிய கட்சி தாங்க, இவ்வளோ சொல்லியிருக்கிறார். அப்போ இதுதான் அந்த தவறான புரிதலும் இந்த நெரட்டிவ் ஈல்டாருங்கிறது. யார் உடைக்கிறாருன்னு சொன்னீங்களோ அந்த அண்ணாமலை திரு இபிஎஸ் தூக்கி பிடிக்கிறார். அவர் தான் உடைக்கிறார், அவருக்கு இவருக்கு தான் போதும்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும்.